என்னங்க எப்படி இருக்கிறீங்க? இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்த கையோட ட்ரெஸ்ஸை கூட கழட்டலை. அப்படியே நம்ம கிளம்பி சாப்பிட போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் எல்லோரும் அவைலபிளாக இருந்தாங்க. அதனால் வாங்க போகிற வழியில் என்னென்ன பண்ணுறோன்றதை காட்டுறேன். இதோ என் ஃப்ரெண்டு காரில் தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 100 மைல்ஸ் நான் கார் ஓட்டிட்டேன் ஆஃபீஸுக்கு. என்னால் சத்தியமாக முடியலை. நீ தயவு செஞ்சு நீ ஓட்டுறா, என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் சீட்டில் உட்காந்து வியூவை என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன். ஏன்னா எப்போவுமே நம்ம ஓட்டி தான் பழக்கம். ஃபஸ்ட்டு டைம் பின்னாடி உட்காந்து வரேன்னா அதான் சரி எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் காலை கையை நீட்டி ரெஸ்ட் எடுத்தோம்னா கொஞ்சம் அங்கே போய் நல்லா நம்ம வெட்டுன்னு வெட்டலாம். ஏன்னா யூகே வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் அந்த கடைக்கு போயிருக்கேன். அங்கே போனால் அவ்வளோ டிஷ் இருக்கும் நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி. அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படியே படுத்து ஒரு உறக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். நாளைக்கு என்னென்ன பிளான் இருக்குது, இன்றைக்கி என்னென்ன பிளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் 2-3 தடவை வழி மாறி போயிட்டான். அதனாலே ரொம்ப லேட் ஆக்கிட்டான். நீங்கள் யாராச்சும் மான்செஸ்டர் பக்கம் இருந்தீங்கன்னா போய் இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். மை நவாப்புன்னு பேர். ஒரு ஆளுக்கு எப்படியும் 25 பவுண்டு வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு கரெக்டாக. நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் அந்த கடை. எனக்குள்ளே அவ்வளோ சாப்பாடு இருக்கும், உங்களால் சாப்பிடவே முடியாது. பட் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு இந்த மாதிரி பழகிக்கோங்க. ஏன்னா இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம போனோமா சாப்பிட்டோமா வயிறு நிறைஞ்சிச்சா வந்தோமான்னு இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ் டைம் எடுத்து பொறுமையாக சாப்பிடுவாங்க. போகிற வழியில் என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுதான் கடையோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஓல்டு ஹிந்தி ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். இந்த ஃபவுண்டைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்மளை ஒரு வியூ எடுத்துகிட்டு டாய்லெட்டில் வந்து சரி கையை கழுவுறது இல்லாமல் ஒரு செல்ஃபியை போட்டுட்டு உள்ளே போனால் டைனிங்கில் அவ்வளோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. நாங்கள் பார்த்து ஷாக் ஆகிட்டனால நம்ம நினச்சி பார்க்காத முடியாத விட கூட்டமாக இருக்குன்னு சரி நம்ம அப்படியே பிளேட் எடுத்து ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம். பிளேட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக சூடாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாலட்ஸு. நம்ம சரி பானிபூரியிலேருந்து போவோம்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் பாயா. இந்த பாயா தாங்க நான் 3 நாள் வாங்கி குடித்தேன். எனக்கு ஃபேவரட்டான பாயா. அதுக்கப்புறமா பிரியாணியில் இறங்கி அப்படியே வந்தோம்னா சிக்கன் சாப்ஸு, அப்புறம் வந்து லேம் சாப்ஸு, அப்புறம் வந்து ஃபிஷ். அது எதுவும் அரபிக் பேர்லாம் இருந்தது, பாகிஸ்தானிஸ் நேம்லாம் எனக்கு அவ்வளோவா தெரில. போகும்போது எம்டி ஸ்டொமக்காக போயிட்டு வரும்போது வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டு ஃபுல்லாக தான் வந்தேன். நல்ல வேளை நான் கார் ஓட்டிகிட்டு போகல. அதனால் திருப்பி வரும்போது நான் கார் பேக் சீட்லேயே உட்காந்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, சத்தியமாக முடியல. ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அதுவரை டாடா.